அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 287 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், களவென்னும் கார் அறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். களவென்னும் கார் அறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். களவென்னும் என்றால் களவு அல்லது திருட்டு என்று சொல்லப்படுகின்ற, கார் அறிவாண்மை என்றால் கார் அறிவு ஆண்மை, அதாவது இருள் நிறைந்த அறிவு உள்ளவராக இருத்தல். அளவென்னும் என்றால் அற ஒழுக்கத்தினுடைய அளவு என்கின்ற, ஆற்றல் புரிந்தார்கண் என்றால் தமது ஆற்றல் கொண்டு உழைத்து பிழைப்பவர்களிடம் இல் என்றால் இருக்காது. அதாவது களவு அல்லது திருட்டு என்று சொல்லப்படுகின்ற இருண்ட இருள் நிறைந்த அறிவுள்ளவராக இருத்தல் என்பது அற ஒழுக்கத்தினுடைய அளவு தெரிந்து தமது ஆற்றல் கொண்டு உழைத்து பிழைப்பவர்களிடம் இருக்காது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். வள்ளுவரின் உச்சரிப்புகள் என் உள்ளத்தை தொட்டுவிட்டன. அவரை போன்ற ஞான பொக்கிஷத்தை தந்தவர்கள் யாரும் இந்த உலகில் இல்லை என்று திருவள்ளுவரின் மேன்மையை, அவரது புகழை ஔவையார் சொல்லியிருப்பதாக அறிகிறோம். ஒவ்வொரு மனிதனும் தமது ஆற்றல் கொண்டு உழைத்து அற ஒழுக்கத்தின் அளவு தெரிந்து தமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவையன்றி அறமில்லாமல் ஒழுக்கமில்லாமல் பிறரது பொருளை திருடி பிழைக்கின்ற நோக்கம் கொண்டிருக்க கூடாது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு பெருமை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் வரிகளிலே உழைத்து உயிர் வாழ்கிற தன்மையின் உன்னதத்தை போற்றியும், கெடுத்து திருடி களவு செய்து பிறரை வஞ்சித்து வாழ்கின்ற ஈனர்களுடைய பிழைப்பினை தாழ்த்தியும் ஒரு நாயகன் இவ்வாறு கூறுவார்: நீ உழைக்கிற நோக்கத்தினை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதி செய்து கொண்டால் உனக்கு கெடுக்கிற நோக்கம், பிறரை வஞ்சித்து வாழ்கிற களவாடி பிழைக்கின்ற நோக்கம் வளராது. உன்னுடைய மனம் கீழும் மேலும் புரளாது என்று ஒரு பாப்பாவுக்கு அறிவுரைகள் கூறுவது போல இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உழைப்பினுடைய மேன்மையையும், களவு செய்து பிறரை கெடுத்து வாழ்வதனுடைய தாழ்மையையும் அந்த நாயகன் சிறப்பித்து கூறுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1961 ஆண்டு வெளிவந்த திருடாதே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக கம்பீரமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, கெடுக்கிற நோக்கம் வளராது. மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா,
உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, களவு அல்லது திருட்டு என்று சொல்லப்படுகின்ற இருள் நிறைந்த அறிவு படைத்தவராக இருத்தல் என்பது அற ஒழுக்கத்தினுடைய அளவு தெரிந்து தமது ஆற்றல் கொண்டு உழைத்து பிழைப்பவர்களிடம் இருக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை சிறப்பாக அறிந்து உணர்ந்து நாம் உழைத்து பிழைத்து பிறரது பொருளை களவாடி பிழைக்க நினைக்காமல் வாழ்விலே சிறப்புகளை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 288. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.